கமல்ஹாசனுக்கு உங்களுக்கும் மிக நெருங்கிய நட்பு எங்கே ஆரம்பிச்சது? களத்தூர் கண்ணம்மா அவர் பண்ணும்போது நாங்கள் ஏவிஎம் அம்பன் சேக்டாலுக்கு இந்த மாதிரி குரூப்லாம் பண்ணியிருந்தோம். அப்போத்துலேருந்து எனக்கு தெரியும். இந்த வாழ்வே மாயத்தில் எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்ட மாதிரி ஒரு சீன் ஒன்று க்ரியேட் பண்ணி என்னை பயமுறுத்தி அது கமலை சொல்லியிருக்காரு அந்த இந்த பொங்கல் இதில் ஃபங்க்ஷனில். என்ன எனக்கு காலையில் ஒரு மாறு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு அது ஒரு என்ன பண்ணிட்டாங்க, கமல் பாலாஜி எல்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஒன்று கூட்டு ஐயோ மாறு வலி கேமராலாம் கழட்டு அதை கழட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கழட்டி கேமரா வாங்கி வச்சுட்டு உடனே டாக்டர்கிட்ட அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு டாக்டர் ஆக்ட் பண்ண வச்சு அவன் வந்து ரொம்ப சார் எனக்கு ரொம்ப ஹார்ட் இது ப்ராப்ளம் இருக்குது அதனால் வச்சு பார்த்துங்க. ஒரு டாக்டர் வந்தார், கதவு திறந்தார். சார் லக்ஷ்மிகாந்த் நான் செக்கப் பண்ணோம். கமல் சார் சார் சரி வாங்க. நான் லுங்கி பனியன் கட்டியிருந்தேன். சொல்ல போனால் அது எப்படி சொல்லணும்னு தெரில. பனியன் லுங்கிலாம் அவங்க சொல்லிட்டார். அவர் ஏன் அவரும் சார் எல்லாம் செக் பண்ணேன் சார் அதெல்லாம் வச்சுட்டு எறும்புங்க எறும்பு சளி துப்புங்க சளி துப்பு ஓகே படுங்க ஒருத்தாச்சு. இதெல்லாம் முடிஞ்சு படுத்துன்னு நேரத்தில் கமல் வந்தார். இப்படி கதவை போயிட்டு கை 2 காதில் கை வச்சுட்டு பார்த்து என்ன சார் ரொம்ப சீரியஸாக பேசின்னு இருக்காங்க. அவர் டாக்டர் சொல்கிறாரு சார் ஒரு ஹார்ட் ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா நான் வந்து தேவர் முத்துராமன்லாம் நான் செக் பண்ணேன். தேவர் முத்துராமன் அங்கே தான் போனவங்க ஊட்டியில் அதெல்லாம் பண்ணாங்க. முதல்ல இவரை வந்து கீழே இறக்கிடுங்க மேட்டுப்பாளையம் தான் சென்னைக்கு அனுப்பிச்சிடுங்க. வண்டி கிளம்புது. கொஞ்ச தூரம் போனோடனே டிரைவர்கிட்ட கிட்டு பாலாஜி சார் கம்பெனி டிரைவர் கிட்டு வண்டி நிறுத்து என்னான்னு பெட்ரோல் போடணும்ல. ஆமாம் இதெல்லாம் இவங்கெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க. பணம் கொண்டாடல, பர்ஸ் கொண்டாடல, வண்டி திருப்புற நேரத்தில் நான் வண்டி இப்படி திரும்பி பார்த்தேன்ல வாணி இருந்தது. வாணி மட்டும் கொஞ்சம் சிக்னல் பண்ணிச்சு அப்படி இப்படின்னு. அப்போ தான் எனக்கு உஷாராச்சு. அட்டாட்டா அவனுக்கு எதோ பண்ணுறானுங்களா. சரி நான் வந்து நிறுத்தினோடனே ஸ்ரீபிரியா ஸ்ரீதேவி எல்லாம் கம்னு சும்மா விளையாடாதீங்க, சும்மா வெறுப்பேற்றது மாதிரி. மனோரமா உடனே இப்போ டென்ஷன் ஆகிடுச்சு. மனோரமா கோவம் வந்துடுச்சு. ஏன் வேறு யாருன்னா செத்து போயிட்டுருப்பாங்க இது மாதிரி பண்ணுறீங்க அப்படி அது கட்ட ஆரம்பித்து ஒரு பெரிய ரகலை ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும்.